நாள் மனிதன் அனுமதி இல்லாமல் தெய்வமே தன்னை வெளிப்படுத்தும் இரவு. இந்த மகர சங்கராந்தி அன்று சூரியன் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி திரும்பும் அந்த தெய்வீக கணம் இந்த இரகசிய கோயில்கள் கதவுகள் தானாக திறக்கப்படுகின்றன. இங்கே பூஜாரியும் இல்லை, தீபம் ஏற்றும் மனித கையும் இல்லை. ஆனால் எப்படி மகர விளக்கு மட்டும் தானாக தோணுது? பல நூற்றாண்டுகளாக இந்த விளக்க மழை அணைக்கலை, காற்று அணைக்கலை, காலங்கூட அணைக்கவில்லை. இதுவே நம்பிக்கை, இதுவே மர்மம். ஆனால் இந்த விளக்க பார்த்தவர்கள் சொல்வது ஒன்று. அந்த கணத்தில் கண்ணில் தண்ணி வருது, மனசு அமைதியாகிறது. இந்த ரகசிய கோயிலின் இடம் எங்கே இருக்குது உங்களுக்கு தெரியுமா? இதை அறிய நீங்கள் எபிசோடை கடைசி வரை பாருங்கள். ஏன்னா மகர விளக்கு சாதாரண தீபம் இல்லை, அது ஒரு தெய்வத்தோட மனித மௌன சாட்சி. இந்த விளக்கு மனிதனால் ஏற்றப்பட்டதா இல்லை இன்னும் நம்மால் புரியாத தெய்வ ரகசியமா? அடுத்த பகுதி இன்னும் உங்களுக்கு பல ஆச்சரியங்கள் காத்து கிடக்கின்றன. இந்த மலை கோயிலில் மகர சங்கராந்தி அன்றுதான் இந்த மகர விளக்கு தோன்றுகிறது. ஐயப்பன் சன்னிதானத்தின் எதிராக பொன்னம்பல மேட்டில் இந்த ஜோதி தோன்றுகிறது. ஐயப்பனை காண 18 படிகளில் ஏறி அவருடைய ஆபரணங்களையும் சுமந்து கொண்டு பக்தர்கள் வழி வழியாக வந்து கொண்டு அவர்கள் ஐயப்பனுடைய அலங்காரத்தை முடித்த பின் ஐயப்பன் சந்நிதியில் பக்தர்கள் திரளாக காத்து கொண்டிருப்பார்கள் அன்று இரவு. அப்பொழுதுதான் இந்த ஜோதி பொன்னம்பல மேட்டில் 3 முறை தோன்றும். கடைசியாக தோன்றும் பொழுதுதான், தோன்றி மறையும் பொழுதுதான் ஐயப்பனை தாலாட்டு பாடி உறங்க வைப்பார்கள். அந்த பாட்டு தான் நீங்கள் இப்பொழுது கேட்கிறீர்கள். பாதை கடினம், ஆனால் ஒளி தெளிவு. சரணம் சரணம். இந்த விளக்கு சொல்கிற செய்தி ஒன்று தான். நம்பிக்கை இருந்தால் பெரிய மலை கூட நமக்கு வழிவிடும். பக்தர்களுக்கு இதைவிட ஒரு பெரிய நம்பிக்கை வேறெதில் இருக்க போகிறது?